சகசரநாமத்தில் 299வது நாமாவளி காமப்பிரதா அப்படின்றா. நிலையற்ற செல்வம், நிலையான தன்மை, இதை ரெண்டாக பிரிச்சிருக்கா. இதில் எதை பக்தன் தனக்கு ஓணுன்னு கேட்குறானோ அதை அவனுக்கு வரமாக கொடுக்கறதுல பிரதானமானவர் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறா. இந்த காமப்பிரதா பிரதானம், எது வேணுமோ அதை மட்டுமே நீ பெருமாள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார், ஆச்சாரியர், பெரியோர்கள்லாம் நமக்கு இந்த நாமாவளிக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கா. எதை நீ கேட்குறியோ அதை கேட்டாதான் பெருமாள் உனக்கு தருவேன்றதை நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்போது பெருமாள் உனக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து உன்னை மேலே தூக்கி விடுவேர் அப்படின்னு இந்த நாமாவளிக்கு விசேஷம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாள்கிட்ட கேட்டுக்கு வாங்கிக்குவேன்.